காலேஜில் பொறுக்கி அப்படின்வாங்க. அரியர் 17 அரியர் 5 கரண்ட் பேப்பர் மொத்தம் 22 எக்ஸாம் நான் லாஸ்ட்டு. அவனா ஐயோ அந்த பாலாஜி உங்கள் பொண்ணு லவ் பண்ண பொறுக்கியான பையன் அப்படின்வாங்க. நான் எனக்கு சிகரெட் பிடிப்பேன், குடிப்பேன். Chennai Samartha Aviation College, best aviation college in South India, and GT Holidays presents Behind Hoods Master Inspirers with RJ Balaji. Powered by TAG Developers, Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots, Arabian Garden Seafood Restaurant, Air Fiber Wi-Fi, Naturals, world's fastest growing salon chain, Howda Pay, powered by Workaby, Dr. Sri Verma, Ayul Taruma Ayurveda, Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. I made a lot of mistakes as a human being, as an husband. I don't know how to handle a relationship. I was disrespectful. கல்யாணம் ஆன அன்னைக்கு என்னோட அப்பா வந்து என் ஃபேமிலி அபேண்டன் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ இப்போ இதே 10,000 ரூபாய், 2 இடத்துல 2 வீடு, 2 வீட்டு வாடகை, 2 மளிகை சாமான், 3 குழந்தைங்க ஸ்கூல் போகணும். என் தம்பி தங்கச்சிக்கெலாம் என்னோட 20-21 வயசு கம்மி. இவங்களை லவ் பண்ணி ப்ராப்ளம்லாம் ஆகி வீட்டில் பிரச்சனையானோன்னே எப்படியாவது படித்து அடுத்த டிகிரி எடுக்கணும் போகணும் அப்படின்னா கிளியர் பண்ணோன்னே 22 பேப்பர் ஒரே அட்டம்ப்டில் கிளியர் பண்ணிட்டேன். தம்பி டாக்டர் ஆகிட்டான். என் பிஜி படிக்க போகிறான். இப்போ MBBS படித்து டெல்லியில் ஒர்க் பண்ணுறான். இன்னொரு தங்கச்சி ஆஸ்திரேலியாவில் படிக்கிறாங்க, ஒரு தங்கச்சி இங்கிலாந்தில் படிக்கிறாங்க, ஒரு தங்கச்சி கல்யாணம் ஆகி குழந்தையோட இருக்காங்க. ஸோ இந்த பாஷா படத்துலேயாவது 4 விளக்கு எங்கள் வீட்டில் சீரியல் செட்டு மாதிரி இருக்கும், டப்புன்னு விளக்கு. ஆனால் இன்றைக்கி எல்லா விளக்கும் பிரகாசமாக எரியும் போது ஐ திங்க் ஆக்சுவலாக அதே மாதிரி மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 நீங்கள் தான் பண்ணுவீங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. பட் நீங்கள் அதை பண்ணல. மூக்குத்தி அம்மன் 2 இல்லை அப்படின்னா மாசாணி அம்மன் இல்லை பண்ணாரி அம்மன். ஸோ இப்போ நிறைய அம்மன் இருக்காங்க, நிறைய கதைகள் இருக்குது சொல்கிறதுக்கு. ஸோ இது என்னோடது, இது என் ப்ராப்பர்ட்டி அப்படின்றதுல எனக்கு இப்போ விஜய் சேதுபதினு சொல்லிட்டு புதுப்பேட்டையில் சின்னதாக சர்க்கிள் போட்டு காட்டுவாங்க. விக்ரம் சாரோட வாய்ஸ் வந்து காதலனில் பிரபுதேவா சாருக்கு வந்திருக்கும். ஸோ நம்ம ஊரில் எப்போவுமே கண்டுக்கல அப்படின்னா ஏதாவது ஒரு நாள் ஒரு ஹோப் இருக்குது. ஆனால் யாரையா பிடிக்கலன்னு சர்க்கிள் பண்ணிட்டாங்கன்னா கஷ்டம், அது ரொம்ப கஷ்டம். இவன் மொக்க, இவன் காமெடி நல்லா இல்லை அப்படின்ற பேர் வரதுக்கு முன்னாடி நம்ம நிறுத்திக்கணும். இப்போ என்னை பிராண்ட் பண்ணி என் காமெடி பிடிக்காமல் போயிடுச்சு, இல்லை என்னையே பிடிக்காமல் போயிடுச்சு அப்படின்னா நான் என்னால் வேறு எதுவுமே பண்ண முடியாது. சந்தானம் சார் வந்து நடிக்கிறது காமெடியனாக விட்டதுக்கப்புறம் அந்த ஹீரோ ஃப்ரெண்டுன்ற ஒரு ஜோனே வந்து டை அவுட் ஆகிடுச்சு. உங்கள் ஃபேமிலி ஏன்னா பசங்களாம் கொஞ்சம் பெரிய பசங்களாகிட்டாங்கல்ல. ஸோ நீங்கள் ரொம்ப ஏர்லி ஏஜ்லேயே கூட கல்யாணம் பண்ணாங்க. உங்கள் ஃபேமிலி உங்களோட எந்த அளவு, ஏன்னா இந்த மாதிரி இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களில் லிவ் இன் த மொமெண்ட், அடுத்து என்ன வருதுங்கிறது அது தீர்மானிக்கும். அதை பெஸ்ட்டாக பண்ணுவோம். இந்த ப்ரெஷர்லாம் இல்லாமல் ஒரு ஃப்ரீடமோட இருக்கக்கூடிய மைண்ட் செட் இருக்குல்ல, இதுக்கு நம்மளுடைய சர்க்கிள் வந்து கொஞ்சம் அடாப்ட் ஆகி வரணும். ஏன்னா இது கொஞ்சம் பதட்டத்தை உண்டாக்கக்கூடிய விஷயம். ஆனால் புரிஞ்சவனுக்கு தெரியும் இது பதட்டம் இல்லை, இது ரொம்ப நிதானம், இது ஸ்மூத்தாக நம்மளை அடுத்தடுத்துக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு. ஸோ உங்கள் ஃபேமிலி எந்த அளவுக்கு இதோட கோரிலேட் ஆகி வராங்க? சரி, என்னோடய பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் வந்து நீங்கள் என்னை விட்டிங்கன்னா எனக்கு வேலை இல்லைன்னா உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஐ வாண்ட் டு கோ பேக் டு மை ஹவுஸ். எனக்கு திரும்பி வீட்டுக்கு போய் வீட்டில் இருக்கிறது தான் பிடிக்கும் சார். அந்த மாதிரி எனக்கு வந்து ஐ வாண்ட் பீஸ் அட் ஹோம். இதான் எனக்கு ஐடியல் சுச்சுவேஷன் அப்படின்றதுக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கு காரணம் என் ஃபேமிலி, என் ஒய்ஃப்னு சொல்லுவேன். 21 இயர்ஸில் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். பட் ஓடி போன அடுத்த செகண்டே நான் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் ஓடி போயிட்டோம், கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எங்களை எதாவது பண்ணிங்கன்னா நியூஸ் வந்துடும். நான் ரெடி முடிச்சு ஆர்ஜே ஆகிட்டேன். அப்போது ஏதாவது பண்ணிங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நியூஸ் வந்துடும், குரூப்பே கையில் வச்சிருக்கேன் அதெல்லாம் அப்படிலாம் சொல்லிட்டேன். இது எதுவுமே பண்ணலண்ணா, சரி சும்மா சொல்லுவோன்னு சொல்லிட்டேன். சொன்னோன்னே இது எதாவது பண்ணிங்கன்னா இதெல்லாம் ஆகும் அப்படின்னா, மாப்பிள்ளை என்ன இப்படி பண்ணி என்னங்க ஒரு அரை மணி நேரம் முன்னாடி சொன்னீங்கன்னா நாங்களே ஒரு 5 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணியிருப்போம், இல்லை நாங்களே லவ் போட்டு சண்டை கிட்ட கூட போட்டிருப்போம். ஆனால் இவ்வளோ டெரராக இருக்கிற ஃபேமிலி கல்யாணம் பண்ண அடுத்த செகண்ட் இப்படி சொன்னோன்னே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அது வரைக்கும் எங்கள் மாமனார் மாமியாரோட நான் பார்த்ததே இல்லை. பார்த்துருக்கேன் காலேஜில், என்னோட கிளாஸ்மேட் தான் அவங்க. ஸோ அவங்களோட அம்மா அப்பா வந்து ட்ராப் பண்ணும்போது பார்த்துருக்கேன். என்கிட்ட எப்படி சொன்னாங்க, அவங்க அப்பா எப்படி தெரியுமா, எங்கள் ஒய்ஃபே சொல்லுவாங்க, அப்பா எப்படி தெரியுமா அப்படிலாம் சொல்லும்போது நேரில் பார்க்குறேன் தப்பு. ஏய் அப்படின்னா பாலாஜி யாரோ கத்துறாங்க பாரு, இவ்வளோ சாந்தமான மனுஷனை போய் டெரராக சொல்லிட்டாங்களே சொல்லிட்டு நேரில் வந்து பார்த்தா ஒத்துக்கிட்டாங்க. பட் ஆனால் 21 இயர்ஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு 19 இயர்ஸ். ஸோ கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டான டைம் சார். எப்படி ஒரு ஹஸ்பண்டாக நடந்துக்கணும், எப்படி ஒரு ஒய்ஃபாக நடந்துக்கணும் 2 பேருக்குமே தெரியாது. அண்ட் ஃபினான்ஷியலி அது வரைக்கும் வந்து காலேஜ் படிச்சுட்ருக்கிற ஒரு பிஜி படிச்சுட்ருக்கிற ஒரு பையன், ஜேர்னலிசம் படிக்கிறேன். எனக்கு 10,000 ரூபாய் சம்பளத்தில் ரேடியோ மிர்ச்சியில் வேலை கிடச்சிருச்சு. ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு, நான் ஆஃபீஸ் கூட பார்த்ததில்லை. 10,000 ரூபாய் ஒரு பையனுக்கு, காலேஜ் பையனுக்கு மாதம் சும்மா கொடுக்குறாங்கன்னா நான் எவ்வளோ பெரிய பணக்காரன். 2005 6 சம பணம். அந்த 10,000 வச்சு என்ன பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும்போது கல்யாணம் அடுத்த செகண்ட் நானும் என் ஒய்ஃபும் கோயம்புத்தூரில் தனியாக ஒரு ஃபேமிலி ரன் பண்ணோம். அதே நேரத்தில் கல்யாணம் ஆன அன்னைக்கு என்னோடய அப்பா வந்து என் ஃபேமிலியை அபேண்டன் பண்ணிட்டு போயிட்டார். ஸோ என் அம்மா, தம்பி, தங்கச்சி, தாத்தா, ஸோ இந்த ப்ராப்பர் விசு படத்தில் வர மாதிரி ஒரு 5 பேர் வந்து 6 பேர் சென்னையில் இருக்காங்க. அப்பா போயிட்டார்னா விட்டு போயிட்டார்.
ஸோ அது நிறைய ப்ராப்ளம் இருந்தது. அவர் எப்படி எப்போ வேணாலும் போயிடலான்ற நிலமையில ஐயோ இவன் வேறு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான், புதுசாக ஒருத்தங்களை நம்ம பார்த்துக்கணுமேன்ற ஒரு இதில் அவர் போயிட்டார். ஸோ இப்போ இதே 10,000 ரூபாய், 2 இடத்துல 2 வீடு, 2 வீட்டு வாடகை, 2 மளிகை சாமான், 3 குழந்தைங்க ஸ்கூல் போகணும். என் தம்பி தங்கச்சிக்கெலாம் என்னோட 20-21 வயசு கம்மி, 15, 18, 21 வயசு கம்மி. அதாவது எவ்ரி 3 இயர்ஸ் ரஜினி படம் ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை ரிலீஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ அவங்களாம் ஸ்கூல் போகணும், தாத்தாக்கு மருந்து சாப்பாடு. இப்போ நான் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்குது. ஏன்னா இந்த கதை நான் என் பாட்காஸ்ட்டில் சொல்லியிருக்கேன், நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ இப்படி இருந்தபோது ஐ மேட் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் ஆஸ் அ ஹியூமன் பீயிங், ஆஸ் அன் ஹஸ்பண்ட். ஐ டோன்ட் நோ ஹவு டு ஹேண்டில் அ ரிலேஷன்ஷிப். ஐ வாஸ் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல். காலேஜில் பொறுக்கி அப்படின்வாங்க. அவனா ஐயோ அந்த பாலாஜி உங்கள் பொண்ணு லவ் பண்ண பொறுக்கியான பையன் அப்படின்வாங்க. நான் எனக்கு சிகரெட் பிடிப்பேன், குடிப்பேன். அரியர் 17 அரியர், 5 கரண்ட் பேப்பர், மொத்தம் 22 எக்ஸாம். நான் லாஸ்ட் இவங்களை லவ் பண்ணி ப்ராப்ளம்லாம் ஆகி வீட்டில் பிரச்சனை ஆனோன்னே எப்படியாவது படித்து அடுத்த டிகிரி எடுக்கணும் போகணும் அப்படின்னா கிளியர் பண்ணோன்னே 22 பேப்பர் ஒரே அட்டம்ப்டில் கிளியர் பண்ணிட்டேன். அண்ட் எல்லாத்துலேயுமே 90, 85 அந்த மாதிரி. ஸோ அது வரைக்கும் நான் அப்படி தான் இருந்தேன். ஸோ இதெல்லாம் கரெக்ட் பண்ணி ரிலேஷன்ஷிப்பை ஸ்டேபிள் ஆக்கிறதுக்கு எனக்கு நிறைய டைம் ஆச்சு சார். இது எல்லாத்துக்கும் நடுவில் அவங்க எப்போ வேணாலும் என்னை விட்டு போயிருக்கலாம். ஐ ஹேட் given all reasons, wrong reasons, right reasons in fact for her to quit on this relationship and leave. But she persisted. She stayed with me. திவ்யா நாகராஜன் அவங்க பேர். நாகராஜன்றவர் தான் என் மாமனார். அண்ட் இது என் பேரோட சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் அவங்க ஏதோ அரசியல் பின்புலம் கொண்ட ஒரு ஃபேமிலியிலேருந்து, அவங்க அப்பா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஸ்டாஃபாக இருந்தார். ஸோ எந்த பின்புலம் முன்புலமும் கிடையாது. ஸோ அவங்க அதான் நான் அது மாதிரி ஒரு நார்மல் ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்து நான் என்ன ஆக போகிறேன்லாம் தெரியாமல் இந்த மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்லாம் மீட் பண்ணி என்னோடய எமோஷ்னல் டர்மாயிலெலாம் தாண்டி நான் என்னை பெட்டராகிற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணாங்க, என் மேலே நம்பிக்கை வச்சாங்க. ப்ராபப்ளி இன்றைக்கி அதுதான் வந்து நான் திரும்பி ஹாப்பியாக வீட்டுக்கு போகணுன்னு ஆசைப்படுற அளவுக்கு ஒரு வீடை உருவாக்கி கொடுத்துருக்கு. அண்ட் அதான் நான் சொன்னேன், என்னோட நார்மலிசி தான் என்னோடய ஸ்ட்ரென்த். அதே தான் என் ஃபேமிலி வந்து என்னை எப்போவுமே கிரவுண்டடாக வச்சுப்பாங்க. என் பசங்களுக்கு நான் என்ன வேலை சினிமாவில் இருக்கேன்றதே தெரியாது சார். 10 வயசு 14 வயசு இப்போ தான் தெரியும், ரீசெண்ட் டைம்ஸில் தான் தெரியும். அவங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் அப்பா நீ டிவியில் வர அப்படின்றது தான் மூக்குத்தி அம்மன் வரைக்கும் பெருசாக தெரியாது. பட் ஆனால் இந்த மாதிரி நார்மலாக ஒரு ஹாப்பியாக என்னை வச்சுக்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்குது. என்னை கலாய்ப்பாங்க, நான் தப்பு பண்ணால் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற வீடு எனக்கு பெரிய பிளெஸ்ஸிங். அதே தான் அம்மா 3 தம்பி எல்லாம் இப்போ சின்ன குழந்தைங்கனால இப்போ எல்லாமே அவங்கவுங்க வாழ்க்கையில் தம்பி டாக்டர் ஆகிட்டான், பிஜி படிக்க போகிறான், இப்போ எம்பிபிஎஸ் படித்து டெல்லியில் ஒர்க் பண்ணுறான். இன்னொரு தங்கச்சி ஆஸ்திரேலியாவில் படிக்கிறாங்க, ஒரு தங்கச்சி இங்கிலாந்தில் படிக்கிறாங்க. ஸோ ஒரு தங்கச்சி கல்யாணம் ஆகி குழந்தையோடு இருக்காங்க. ஸோ இந்த பாஷா படத்துலேயாவது 4 விளக்கு எங்கள் வீட்டில் சீரியல் செட்டு மாதிரி இருக்கும், டப்புன்னு விளக்கு. ஆனால் இன்றைக்கி எல்லா விளக்கும் பிரகாசமாக எரியும் போது ஐ திங்க் காட் ஹஸ் பீன் வெரி கைண்ட் டு மீ. ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப் வாஸ் வெரி டிஃபிகல்ட். பட் ஆனால் அதில் எந்த கம்ப்ளைண்ட்டுமே சொல்ல முடியாத அளவுக்கு ஐ ப்ரிப்பேர்ட் யூ ஃபார் திஸ் கிரேட் செகண்ட் ஹாஃப் அப்படின்ற மாதிரி. 2வது பாதி வந்து கடவுள் என்னை ரொம்ப மகிழ்ச்சியாக வச்சுருக்காரு. அண்ட் அதுக்கு மெயின் ரீசன் வந்து ஃபேமிலி தான். அண்ட் முக்கியமாக என் ஒய்ஃப். ஏன்னா இன்றைக்கி நான் ஒரு கோயிலில் போயிட்டு சாமி கும்பிடும்போது அந்த வீடியோ வந்திருக்கு. அந்த வீடியோவில் என் பக்கத்தில் என் ஒய்ஃப் உட்காந்துருந்தாங்க. கீழே ஒரு கமெண்ட் போட்டிருந்தது, என் ஒய்ஃப் அமிச்சாங்க. அதை பக்கத்தில் இருக்கிற அந்த பொண்ணு அழகாக சிரிக்குது அப்படின்னு ஒருத்தன் போட்டிருக்கான். என் ஒய்ஃப் அமிச்சா, உன் ஒய்ஃப்னு கூட யாருக்கும் தெரியல அப்படின்னா. ஸோ அவங்க வெளியிலேயே தெரியாத மாதிரி ஒரு லைஃப்பில் இருந்தாலும் நான் வெளியில் தெரியறதுக்கு அவ்வளோ வேலை அவங்க பண்ணியிருக்காங்க, அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் யூ ஃபார் திஸ் கொஸ்டின் அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை ஒய்ஃப் ஃபார் பீயிங் வித் மீ பிகாஸ் ஐ வாஸ் அ பேட் கை, பேட் ஹஸ்பண்ட், bad human being. From there to be in this place, feel good about myself. I don't have any guilt, regret. அது இல்லாமல் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது ரொம்ப பெரிய ஃப்ரீடம் சார் அது. ஸோ அது இருக்கும்போது எனக்கு ஐ ஃபீல் வெரி குட். ஐ கம் அ லாங் வே அண்ட் ஐம் ஹாப்பி டு பி இன் திஸ் ஸ்பேஸ். ஆக்சுவலாக அதே மாதிரி மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 நீங்கள் தான் பண்ணுவீங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. பட் நீங்கள் அதை பண்ணல. எனக்கு வந்து அந்த டைமில் தான் நான் இது எழுதியிருந்தேன் சார். இந்த படம் எழுதியிருந்தேன். இந்த படம் எழுதும்போது எனக்கு இன்னொன்று வந்து எல்கேஜிக்கு அப்புறம் எல்லாரும் அடுத்த பாட்டு வந்து ரொம்ப ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது. மூக்குத்தி அம்மனுக்கு அப்புறம் அடுத்து இதான் பண்ணுவான்னு ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது. ஒரு மொனாட்டினியூவில் போகக்கூடாதுன்னு தோணும் சார். நான் சொன்னல ஈஸியாக இருந்தால் அதை வச்சு ஈஸியாக பண்ணலாம். என்கிட்ட ஒரு ஐடியா இருந்தது சார். மூக்குத்தி அம்மன் 2க்கு நான் என்ன வச்சுருந்தேன் அப்படின்னா, என் மைண்டில் அப்போ இமீடியட்டாக பண்ணலான்னா அந்த அப்பா திரும்பி வந்துடுவார், அம்மா பார்த்தா மறுபடியும் ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. ஸோ நாங்கள் 4 பேர் இருப்போம் அந்த படத்தில், 5 பேர் ஆகிடுவோம். ஸோ இப்போது இது என் லைஃப்பில் நடந்த, என்னோடய வீட்டில் நடந்த, எனக்கு நாங்கள் 5 பேர், அதை வச்சு நான் ஒரு லைன் வச்சுருந்தேன், மூக்குத்தி அம்மன் 2 அப்படின்னு சொல்லிட்டு. அதே ஃபேமிலியை வச்சு ஒரு ஃபன் ஃபில்ட், அதே நேரத்தில் அதில் ஒரு சீரியஸ் ஒரு தீமும் இருக்கும். அந்த டைமில் தான் எனக்கு பதாய் ஹோ படத்தோட ரீமேக் சான்ஸ் வந்தது. ஸோ இதே கதை தான்.
வீட்டில் விசேஷம் வீட்டில் என் அம்மா வந்து வயசு பெரிய பசங்க 2 பேர் இருக்கும்போது ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. ஸோ என்ன நினச்சேன் மொத்தமாகவே வந்து ஒரு பிளாட்டரோட ஒரு ஸ்கெலிட்டனோட ஒரு ஸ்க்ரீன் ஒரு படம் கிடைக்குது. அண்ட் ப்ரொடியூசர் போனி கபூர் அப்போ அவர் வலிமை பண்ணியிருந்தார், பெரிய ப்ரொடியூசர். ஸோ அதுக்கு பதிலாக நான் இதை பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு ஆப்வியஸ் பேட்டர்ன் உள்ள போகிறதுல வந்து உடன்பாடு இல்லை. மூக்குத்தி அம்மன் 2 எனக்கு பண்ணுறது அப்போ அந்த டைமில் நான் இதுவும் பண்ணியிருந்ததுனால ஐஸ்வரி கணேஷ் அங்கிள் நான் கேட்டார், நான் இல்லை பண்ண முடியல அப்படி இருந்தது. ஸோ தென் சுந்தர் சீசரோட போகும்போது ஐ கால் சுந்தர் சீசர், நயன்தாரா, ஐஸ்வரி கணேஷ் அங்கிள், விஷ் ஆல் ஆஃப் தம் வெல். அண்ட் நான் ரொம்ப அட்டாச்சாகவும் ப்ராப்பர்ட்டிஸோட ஆக மாட்டேன் சார். அதாவது மூக்குத்தி அம்மன் 2 இல்லை அப்படின்னா மாசாணி அம்மன், மாசாணி அம்மன் இல்லை பண்ணாரி அம்மன். ஸோ இப்போ நிறைய அம்மன் இருக்காங்க, நிறைய கதைகள் இருக்குது சொல்கிறதுக்கு. ஸோ இது என்னோடது, இது என் ப்ராப்பர்ட்டி அப்படின்றதுல எனக்கு பெரிய அட்டாச்மெண்ட் கிடையாது சார். சந்தோஷம் இருக்கும், பரவாயில்ல நம்ம படத்தை வந்து நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ண சுந்தர் சீசர் எடுக்கும்போது அவர் என்கிட்ட சொன்னார், பாலாஜி பாருங்கள் நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணேன், இன்றைக்கி உங்களோட படத்தோட செகண்ட் பார்ட்டு நான் எடுக்கிறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆல் தீஸ் லிட்டில் பின் இல்லை சார், டபிள்யூ ஃபைன். அது எடுத்து சக்ஸஸ் ஆகிற ஒரு டபிள்யூனா இந்த மாதிரி ஒரு வார்த்தை சுந்தர் சி அவர்களிடமிருந்தே வர்றது இன்னொரு டபிள்யூ. கரெக்ட். ஆமாம், நம்ம ஜென்சி ஐட்டம்ல. ஆமாம், டபிள்யூ ஜென்சி ஐட்டம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, கிரிஞ்சுன்றுவாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. என் பையன் வந்து 2 பசங்களும் வந்து 6-7 இப்படி பண்ணுவாங்க. 6-7னா என்னடான்னு, ஓ இவ்வளோ 6-7 தெரியாது அவனுக்கு, ஐயா அப்படிலாம் சொல்லிட்டு கலாய்ச்சானுங்க. அப்புறம் என்னன்னா அது ஒரு மீம், எங்கேயோ ஒன்று 6-7 பண்ண உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஸோ அன்றைக்கி நான் ஒரு நாள் கிரிக்கெட் கமெண்ட்ரி பண்ணும்போது 67 for 1 ஸ்கோர், 6-7 for 1 அப்படி சொன்னேன். சொல்லிட்டு என் பையனுக்கு ஃபோன் பண்ணி, படி யூ நோ வாட், அப்பா ஜஸ்ட் செட் 6-7, 67 for 1 வந்து 6-7. வாட் டிட் யூ ஜஸ்ட் சே தட் ஆன் டிவி? சோ கிரிஞ்ச். அப்போ நீ தானப்பா சொன்ன, இது தெரியலனா கிரிஞ்சுன்ற, இப்போ சொன்னா கிரிஞ்சுன்றனா. அப்போ சொன்னா இல்லை, ஜென்சி விஷயத்தை ஜென்சி பசங்க தான் பண்ணோம். ஓ நீ பண்ணக்கூடாது, நீங்கள் பண்ணக்கூடாது, உன் வயசுக்கு நீ 6-7 சொல்லுவேன், அது உனக்கானது கிடையாதுன்னு. ஸோ படத்தில் நான் லிரிக்ஸ் இல்லை வச்சுருந்தேன், ரிஸ்டியூ மாமு, மாக்டியூ மாமெல்லாம் சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டே அதெல்லாம் தூக்கிட்டேன். சலுக்குன்னு தூக்கிட்டேன். நம்ம பண்ணல அது ரொம்ப ஒரிஜினலாக இல்லாமல் போக வாய்ப்பு இருக்கோ? இல்லை, அவன் கேட்குறான், இந்த இப்போ என்ன உன் வயசு என்ன, நீ வந்து ரெஸ்டியூ மாக்டியூவா பேசினு இருப்ப, உனக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கான். அப்போ தான் எனக்கு பலார் பாலுங்கிறது உங்கள் பேர், பலார்னு தூக்கினேன். அதனால இந்த டேர்ம்ஸை நம்ம யூஸ் பண்ணுறது கம்மியாக யூஸ் பண்ணோம், அவங்க கூட தான் யூஸ் பண்ணேன். வெளி உலகத்தில் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ரெலவெண்ட்டாக இருக்கப்ப அப்படி நம்ம நாங்களும் அதுக்குள்ள தான் இருக்கோம் அப்படின்னு போயிட்டு வேணா வரலாம். ஆமாம், கரெக்ட். பட் ஆனால் இது கரெக்ட் தான். ஏன்னா அந்த அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் பேட்டர்னை கம்ப்ளீட்டாக நம்ம எடுக்கல, அது கொஞ்சம் ஏலியனேட்டடாகவும் இருக்குது. யூத் வந்து கென் கருணாஸ் தான் எடுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் வந்து யூத் வந்து நம்ம வந்து இன்றைக்கி நான் பேர் சொன்னால் எனக்கு அவங்கள கலாய்க்கிற மாதிரி ஆகிடும். அந்த ஜென்ரேஷனில் இருக்கிற டேரக்டரோ ஹீரோவை வச்சு, ஓ இன்றைக்கி இதுதான் ஓடுதா, ஜென்சியாக நான் ஒன்று எடுக்கிறேன் அப்படின்னா மொக்க தான் வாங்கிப்போம். இந்த அப்போ அப்படின்னு தலையிலே தட்டி அனுப்பிச்சிருவாங்க. ஆக்சுவலாக ஒரு வகையில் பார்த்தா இந்த கிளாசிஃபிகேஷன் இஸ் குட். யூனோ அந்த ஜெனரேஷன் ஆஃப் பீப்புள் அந்த இமோஷன்ஸை கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப இயல்பாக வந்து கரெக்ட் பீக்குன்னு ஆர்ஜே, அதுலேருந்து டக்குன்னு கெட் இன் டு அதர் ப்ரொஃபஷன், காமெடியன் அந்த மாதிரிலாம் உள்ளே வந்தீங்க. அதுலேருந்து ஆக்டர் அப்படின்னு போனீங்க மெயினாக. அந்த டைரக்ஷன் அப்படின்னு வந்தீங்க. ஸோ கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நம்மளை புஷ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது கான்ஷியஸாகவே இருக்குது அவங்களுக்கு? இல்லை, கான்ஷியஸாக இல்லை சார். எனக்கு இப்போ நான் வந்து 8 மணி நேரம் வந்து ஒரு ஷோக்கு ப்ரிப்பேர் பண்ணுவேன் சார். நான் கிராஸ் டாக்னு ஒரு ஷோ பண்ணியிருக்கேன். இப்போ ஃபோன் பண்ணி கிண்டல் பண்ணுறது தான் அது. 3 நிமிஷம் 4 நிமிஷம் கால் வரும். இந்த 4 நிமிஷம் கால் வந்து நான் ஒரு 25-30 பேருக்கு பண்ணுவேன். அதாவது 25-30 பேர் 30 காலில் தான் ஒரு கால் நல்லாயிருக்கும். 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ்னு இருக்கும். அதை நான் 8 to 9 hours ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணுறதுக்கு ஆகும். எல்லோரும் ஆஃபீஸ்லேருந்து சாயங்காலம் ஸ்டூடியோலேருந்து இப்போ ஒரு 6 மணி 6:30 மணிக்கு போயிடுவாங்க. நான் 2:30-3 மணிக்கு போவேன். பட் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அடுத்த நாளைக்கு காலையில் நான் வந்து பார்க்கும்போது அந்த கிராஸ் டாக் வைரல் ஆகும். ஸோ இப்போ ஒரு பாயிண்ட்டில் எனக்கு என்ன ஆச்சுன்னா, நான் இதை வந்து அரை மணி நேரத்தில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு எது ஒர்க் ஆகும், எப்படி எடிட் பண்ணணும் என்ன தெரிஞ்சிச்சு. அப்போ எனக்கு அதில் வந்து சுவாரஸ்யம் இருக்காது. எனக்கு இது ரொம்ப ஈஸியாக வருது, எனக்கு அது பத்தாது. ஸோ நான் அப்போ தான் வந்து சுந்தர் சி சார் வந்து நிறைய படம் வந்தது, சான்ஸ் வந்தது. சுந்தர் சி அப்போ நான் வேணான்னு சொல்லியிருந்தேன். சுந்தர் சி சார் வந்து என்னை வந்து ஸ்கிரிப்டை கொடுத்து படிக்க சொன்னார். இந்த ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், உங்களோட ஒப்பீனியன் எனக்கு வேணும், நீங்கள் சினிமா விமர்சனம் பண்ணுறீங்க, கரெக்டாக இருக்குது அப்படி சொல்லி நான் படிச்சுட்டு சொன்னேன். சூப்பராக இருக்குது சார். அந்த சந்தானம் வரத்துக்கு முன்னாடி வண்டி காமெடி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அப்போ இந்த கருணான்னு ஒரு கேரக்டர் வச்சுருக்கீங்க, அது பெட்டராக லேண்ட் ஆச்சுன்னா ஒர்க் ஆகும் அப்படி சொன்னேன். அப்போ நீங்கள் தான் அந்த கருணா பண்ணுறீங்களா அப்படி கேட்டார். நான் சார் நான் ஆர்ஜே, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படி சொன்னேன். ஏன்னா எனக்கு வந்து நான் அப்படி தான் இருந்தேன். நான் ஆர்ஜே, நான் சினிமா விமர்சனம் பண்ணுறேன், சினிமாக்காரங்களோட தொடர்பில் இருந்தால் நேர்மையாக இருக்க முடியாது, அதனால தூரமாகவே இருப்பேன். அப்போ என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, நீ ரொம்ப திமிராக நடந்துக்கிற, சும்மா போய் பண்ணு, பிடிச்சதுன்னா கண்டினியூ பண்ணு, பிடிக்கலன்னா வேணான்னு சொல்லு, பண்ணாமே பிடிக்கலன்னு சொல்கிறேன்னு. சரி நான் ஓகே போய் பண்ணுறேன்னு. ஒரு 10 days செம்ம ஜாலியாக இருந்தது. காலைல வீட்டுக்கு ஆரம்பித்தாங்க, நானும் போனேன், சாப்பாடு ஜூஸு எல்லாமே கிடைக்குது. 5 மணிக்கு பாலாஜி கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. சரி என்ன சார் அவ்வளோதான், எங்கள் ஆஃபீஸ்லேயே நான் 12 மணிக்குள்ள இருப்பேன் சார், எஃப்எம் ஆஃபீஸில். கிளம்புனா ரொம்ப ஈஸியாக இருந்தது. சாயங்காலம் விட்டாங்க, ஜாலியாக படம் எடுத்தாங்க. ஹைதராபாத் போகிறேன், வேறு ஊர் போகிறேன்,
நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். 10 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சேலரிலாம் பேசவே இல்லை. பார்த்தா நான் மொத்தமாக விக் எஃப்எம் அந்த எஃப்எம் ஸ்டேஷனில் வேலை பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற சேலரியோட 1 இயர் சேலரி வந்து 10 நாளைக்கு கிடச்சிது. இதில் வேறு என்னென்னா டப்பிங் பண்ண போகும்போது சுந்தர் சி சார் வந்து படத்துக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்தாரு. இவன் தாங்க குமார் அப்படி வரும்ல நம்ம படத்தோட அந்த கொடுத்துருந்தாரு. அப்போ நான் போகும்போது பாலாஜி நீங்களே வந்துட்டீங்களே, நீங்கள் இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்துருங்க அப்படின்னாரு. என்ன சார் படத்தோட பிகினிங் நீங்களே பேசிடுங்கன்னாரு. நான் சரி ஒரு 2 நிமிஷம் தான் பேசிட்டு வந்துட்டேன். பார்த்தா அதுக்கு எக்ஸ்ட்ராவாக காசு கொடுத்து இந்தாங்க வாய்ஸ் ஓவர் காசு. என்னது சினிமா செமையாக இருக்கு அப்படின்னா நிறையா படம் வந்தது. அப்புறம் பார்த்தா படம் நிறையா வந்தது. பிகாஸ் ஐ வாஸ் டூயிங் வெல் இன் ரேடியோ அண்ட் அதர் திங்ஸ். படம் நிறையா வந்தது, நிறைய காசு வந்தது. பட் வேலை பிடிக்கல எனக்கு, ரொம்ப மொக்கையாக இருந்தது. என் காமெடியெலாம் ரசிக்கிற மாதிரியே இல்லை, எனக்கு நடிக்க வரல, கான்ஃபிடென்ஸே இல்லை. ஸோ நான் என் ஸ்டுடியோவில் இருக்கும்போது நான் வந்து ஒரு கிங் மாதிரி ஃபீல் பண்ணுவேன். அது என்னோடய இடம். எங்கள் கமெண்ட்ரியில் நான் இருக்கும்போது அது என் இடம். நான் ரொம்ப சந்தோஷமாக ரசித்து வேலை செய்வேன். எனக்கு அந்த இடத்துல வந்து 2nd or 3rd or 4th ஃபீல் ஆச்சு. ரொம்ப சின்னதாக நம்ம வேலை நல்லா இல்லை. ஸோ அப்போ ஒரு 15-20 படம் பண்ணோன்னா ஐ ஸ்டாப்ட் ஆக்டிங். அது வரைக்கும் கொஞ்சம் காசு டெம்ப்டாக இருந்தது சார். அதாவது நீங்கள் மாச சம்பளம் வாங்கிட்டு திடீர்னு ஏன் இவ்வளோ காசு கொடுக்குறாங்கன்றதே தெரியாது சினிமாவில். அது வரும்போது நீங்கள் ஆனால் எடுத்துக்கணும். ஸோ நான் வரும்போது டப்புன்னு எடுத்துக்கிறேன். என் லைஃப் ஸ்டைல் பெட்டர் ஆகுது, அந்த லோன்லாம் கம்மியாகுது. ஸோ காசெல்லாம் வந்தோடனே எடுத்துக்கிட்டேன். பட் எனக்கு என் வேலை சின்னதாக இருந்தோன்னே நான் நினச்சேன் சரி ஓகே நம்ம ப்ராபப்ளி நம்மளுக்கு எழுதிக்கலாம். இப்போ நம்ம ஊரில் என்னென்னா இப்போ விஜய் சேதுபதினு சொல்லிட்டு புதுப்பேட்டையில் சின்னதாக சர்க்கிள் போட்டு காட்டுவாங்க. விக்ரம் சாரோட வாய்ஸ் வந்து காதலனில் பிரபுதேவா சாருக்கு வந்திருக்கும். ஸோ இது வந்து யார் வாய்ஸ் தெரியும். ஸோ நம்ம ஊரில் எப்போவுமே கண்டுக்கல அப்படின்னா ஏதாவது ஒரு நாள் ஒரு ஹோப் இருக்குது, அவங்க கண்டுப்பாங்க. மக்கள் கண்டுக்கிட்டாங்கன்னா சூப்பராக என்றைக்காக ஒரு நாளைக்கு கொண்டாடலாம். ஆனால் யாரையா பிடிக்கலன்னு சர்க்கிள் பண்ணிட்டாங்கன்னா கஷ்டம், அது ரொம்ப கஷ்டம். இவன் எனக்கு பிடிக்காதுன்னு. ஸோ எனக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு 15-20 படம் நடிக்கும்போது நம்ம இவன் காமெடி நல்லா இல்லை அப்படின்ற பேர் வரதுக்கு முன்னாடி நம்ம நிறுத்திக்கணும். இப்போ என்னை பிராண்ட் பண்ணி என் காமெடி பிடிக்காமல் போயிடுச்சு, இல்லை என்னையே பிடிக்காமல் போயிடுச்சு அப்படின்னா நான் என்னால் வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஏன் என் காமெடி பிடிக்காமல் போவேன்னா நான் சந்தானம் செமையாக பண்ணதே என்னை வந்து இது பண்ண வச்சாங்க. கொஞ்சம் அதே விஷயத்தை என்னை திருப்பி பண்ண வச்சாங்க. அது எனக்கு வரல. மரத்தில் பாரு பள்ளி, சவுத்தில் பாரு டெல்லி அந்த மாதிரி சொல்கிற போது அவர் சொன்னால் நான் சிரிப்பேன். நான் சந்தானம் ஃபேன் அப்படின்னா நான் சிரிப்பேன். அதே விஷயத்த இன்னொருத்தனை பண்ணுவேன். ஏன்னா அப்போ அவர் வந்து மூவ் ஆன் ஆகிட்டார், ஹீரோ ஃப்ரெண்டாக நடிக்கல. ஸோ தே நீடட் அ ஹீரோ ஃப்ரெண்ட். தே தாட் இந்த ரோல் அப்படியே நிலைக்கும், வேறு யார் வேணாலும் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக கிடையாது. சந்தானம் சார் வந்து நடிக்கிறது காமெடியனாக விட்டதுக்கப்புறம் அந்த ஹீரோ ஃப்ரெண்டுன்ற ஒரு ஜோனே வந்து டை அவுட் ஆகிடுச்சு. 2020 நான் ஆர்ஜே வேலை விட்டேன். ரீசன் என்ன அப்படின்னா அப்போ கோவிடில் வந்து நான் வேலையை உள்ளேன்னா 5 பேரை தூக்கியிருப்பாங்க, என்னை தூக்க மாட்டாங்க. பட் என்னோட சம்பளத்துக்கு 5 பேருக்கு அவங்க சம்பளம் கொடுத்து வேலை பண்ணலாம். ஸோ அப்போ நினச்சேன் நான் தான் சினிமா எடுக்கிறேன், நான் ஆல்ரெடி அப்போ மூக்குத்தியம்மன் வந்துருச்சு. ஸோ எனக்கு வந்து ஐ வாண்டட் 5 பேரோட வேலை இஸ் பெட்டர். நான் வந்து என்னோட பாட்காஸ்ட் ஆரம்பித்தேன் அப்போ தான். ஸோ எனக்கு எப்படி இருந்தாலும் நிறைய மீடியம்ஸ் இருக்குது. அண்ட் இன்னொன்று எனக்கு ஈஸி ஆகிடுச்சு அந்த வேலை. Behind Hoods Master Inspirers with RJ Balaji. Title sponsor Chennai Samartha Aviation Hotel Management Nursing. Easy padinga salary oda. NGT Holidays, South India's #1 travel brand. Powered by DAC Developers, South India's #1 trusted home developer. Karthipuram 200-acre dream township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Arabian Gardens Seafood Restaurant, ever fresh and ever delicious seafood dishes. இப்போது தமிழகமெங்கும். Air Fiber Wi-Fi, all-in-one plans, Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6, get 6 months free. Naturals, world's fastest growing salon chain. Howda Pay powered by Workabi, a unified platform for finance, accounts and HR. Dr. Srivarma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும். Social Legal, AI and Digital Marketing Academy, Tamilnadu's #1 trusted learning platform. Chennai Samartha Aviation College, best aviation college in South India, and GT Holidays presents Behind Hoods Master Inspirers with RJ Balaji. Powered by DAC Developers, Karthipuram, Coimbatore 200-acre dream township, premium plots, Arabian Gardens Seafood Restaurant, Air Fiber Wi-Fi. Naturals, world's fastest growing salon chain, Howda Pay powered by Workabi, Dr. Srivarma, Ayul Tharum Ayurveda, Social Legal, AI and Digital Marketing Academy, Tamilnadu's #1 trusted learning platform.